Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான சாஃப்ட்டான நல்ல ஸ்பாஞ்சியா இருக்கக்கூடிய பன்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம கடாயில எப்படி பன்னு செய்யறது அப்படிங்கற வீடியோ போட்டுருக்கோம். பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஓவன்ல எப்படி செய்ய போறது அப்படினு தாங்க பார்க்க போறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ பால் பன்னு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு இங்கே 1 கப் அளவு பால் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். சூடு இல்லாமலும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. கை பொறுக்கிற சூட்டுக்கு பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவு மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சரியாக இருக்கும். நம்ம 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாகவோ கூடவோ வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம 1 ஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. பால் வந்து சூடாக இருக்கணும், சர்க்கரையும் இருக்கணும், அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வரணும். அது வரையும் அப்படியே நம்ம விட்டுடலாம். இப்போ இங்கே வந்து நமக்கு 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மேலே நல்லா நுரைச்சி வந்திருக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நமக்கு வந்து பன்னு வந்து நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டாக வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம பன்னுக்கு தேவையான அளவு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பெரிய பவுலில் 2 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாங்க. பன்னு ப்ரெட்டு இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் பெரிய பவுலில் மாவு பிசைங்க, அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வரும். இதோட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட், அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு வந்து சேருங்க, அப்போ தான் வந்து ஈஸ்ட் வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகாது, அந்த ஸ்மெல்லாம் இல்லாத நல்லாயிருக்கும். இதோட நம்ம ரெடி பண்ணி வச்ச ஈஸ்ட்டு பாலை சேர்த்துக்கலாம். அடியில் வந்து சர்க்கரை இருக்கும், அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 கப் அளவு மைதா எடுத்திங்கன்னா 1 கப் அளவு பால் சரியாக இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து கையில் கொஞ்சம் மாவு ஒட்டுற மாதிரி நல்லா பிசு பிசுப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் நமக்கு பன்னு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக குழகுழப்பாக தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு பட்டர் வந்து இங்கே உருக்கி ஆற வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா உருக்கிட்டு ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், பிசைஞ்சு விடுங்க. அந்த மாவு ஃபுல்லாக பட்டரையும் வந்து அப்சர்வ் பண்ணணும், அந்த அளவு பிசைஞ்சு விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பட்டர் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இது ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் மாற்றி இந்த மாதிரி நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கிட்ட பிசைங்க. அப்போ தான் பன்னு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக வருங்க. கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது பிசையணும் கையில், அப்போ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டரோ எண்ணெயோ அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ மாவு வந்து நமக்கு ரொம்பவே காயாத இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டோ ஒரு ஃபுட் ரேப்பர் போட்டு நல்லா ரேப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி ரேப்பர் போட்டு ரேப் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா அப்படியே ரேப் பண்ணிவிட்டு 1.5 to 2 hours வந்து வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற இடமா இருந்தால் 1.5 மணி நேரத்துலேயே நல்லா வந்து டபுள் ஆகி வரும். இது நல்லா டபுள் ஆகி வர்ற வரையும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து எனக்கு கரெக்டாக 2 hours ஆகிடுச்சு. நல்ல சூப்பராக டபுள் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம வச்ச சைஸை விட நல்லா பெருத்து வந்திருக்கு இந்த பாத்திரம் ஃபுல்லாக. இதை வந்து நல்லா பஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நமக்கு மாவு வந்து நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் பன்னுக்குள்ளே இருக்கிற அந்த லேயர்லாம் நமக்கு நல்லா சூப்பராக வரும். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் மாற்றிட்டு கூட நீங்கள் நல்லாவே பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அது நல்லா சாஃப்டாகி வரணும், அந்த வரையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பன்னு எப்போவுமே ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா 4 பக்கமும் மடித்து விட்ட மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பிசைங்க, அப்போ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நீல வாக்கில் நான் நமக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நான் மீடியம் சைஸ் பன்னாக செய்ய போகிறேன்றனால நல்லா இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் எனக்கு 9 பீஸ் வந்திருக்கு. இப்போ இந்த ஒரு பீஸை எடுத்து இந்த மாதிரி நல்லா சப்பையாக தட்டி விட்டுருங்க.
இதை கீழ்ப்பக்கமாக அடிச்சிட்டு வாங்க. அதை வந்து நல்லா லைட்டாக கையில் ஒட்டினீங்கனாலே ஒட்டிக்கும். எந்த மாதிரி விரிசல் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் பன்னு வந்து நமக்கு கிராக் ஆகாது, நல்லா அவ்வளோ சாஃப்டாக வரும். விரிசல் இருந்துச்சுன்னா அங்கங்கே கிராக் இருக்கும், அதனால நமக்கு பன்னு பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக கையில் ஒட்டினீங்கனாலே நல்லா ஒட்டிக்கும். நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இது வந்து மீடியம் சைஸ் பன்னு, உங்களுக்கு பெருசாவோ சின்னதாவோ வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எந்த டின்னில் பேக் பண்ண போகிறோமோ அதில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பேக்கிங் டின்னில் தான் பேக் பண்ண போகிறேன். அதில் வந்து நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையை வச்சுக்கலாம். கொஞ்சம் கேப் இட்டு வைங்க சைடில் இருக்கிற மாதிரி. இதே போல் எல்லா உருண்டையும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி 2 டின்னில் வச்சுருக்கேன். மொத்தம் 9 உருண்டை வந்திருக்கு. ஒரு டின்னில் 6, ஒரு டின்னில் 3ன்னு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து எண்ணெயோ பட்டரோ எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை கரண்டி கையில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ நமக்கு மாவு ஊறாத இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு 1/2 hour அது விட்டுருவோம். இது டபுள் ஆகி வரணும், அது வரையும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இது டபுள் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு, நல்லா டபுள் ஆகி ஊறி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஆல்ரெடி அவனை வந்து 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம பேக்கிங் ட்ரேவை வச்சிடலாம். இதை வச்சுட்டு 180 டிகிரியில் 15 to 20 minutes வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே கரெக்டாக வந்து 15 minutes ஆகிடுச்சு. நமக்கு மேலெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. பன்னு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே உடனே வந்து பட்டரோ எண்ணெயோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ மேலே வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். பன்னு வந்து எப்போவுமே பேக் பண்ணதை விட இருக்க தான் நல்லா சாஃப்டாகும். ஃபஸ்ட்டில் நமக்கு லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், டைம் எடுக்கும். ஆற நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ இதை நல்லா ஆறட்டும், அப்படியே நம்ம விட்டுடலாம். இப்போ இங்கே நல்லா ஆறிடுச்சு, ஒரு 1/2 hour ஆறிடுச்சு. இப்போ பன்னு வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. அடியிலலாம் கரெக்டான கலரில் நல்லா அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு உங்களுக்கு தொட்டு காட்டும் போதே தெரியும். நல்லா நமக்கு கலரும் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பன்னு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அதுக்குள்ளே இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக நமக்கு பன்னு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடையில் வாங்குகிற பன் போலவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.